This is Dr. Chef Girija. Like, subscribe, TN45 Foods. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா எஸ்எஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பிரியாணி திருவிழா நடத்தியிருந்தாங்க. அதில் வந்து நிறைய பேர் பிரியாணியும் சாப்பிட்ருந்தீங்க, நல்லா இருந்துச்சுன்ற ரிவ்யூவும் வந்து கொடுத்துருந்தீங்க. அந்த பிரியாணியோடைய ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி மாஸ் வால்யூமில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிரியாணி, சிக்கன் பிரியாணி செய்கிறாங்க. அந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறாங்க அப்படின்றது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு இன்றைக்கி சொல்லித்தர போகிறாங்க. அதில் வந்து மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லித்தர போகிறாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி டேஸ்டியான பிரியாணி செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் பட்டாக்கிறேண்ணா. எத்தனை கிராம் பட்டாக்கிராம்? 10 கிராம்ண்ணா. ஒரு படிக்கு பட்டை 10 கிராம் 5 ஏலக்காய் 5 20 கிராம் பண்ண போகிறோம் ஒரு படிக்கு. இப்போ இந்த செட்டியில் எவ்வளோ செய்கிறோம்? இந்த சட்டியில் வந்து 60 கிலோ செய்கிறோம். 60 கிலோ செய்கிறோம். ஓகேண்ணா. இப்போ எண்ணெய், நெய் எவ்வளோ போட்டுருக்கோம்? நெய் ஆயில் 9 லிட்டரு, நெய் வந்து 2 கிலோ போட்டிருக்கேன். ஓகே. அடுத்தது வந்து வெங்காயம் போடுவோம். வெங்காயருக்கு அப்புறம் தனியாத்தூள், மிர்ச்சா, மிளகாத்தூள் ரெண்டும் வந்து போடுவோம். அது ரெண்டும் போட்ட கையோட நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆனோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை போட்டு தக்காளி, தயிர், மல்லி, புதினா போட்டு ஒரு வதக்கிட்டு ஒரு கொதிக்க விட்டு அப்புறமேல நாங்கள் சிக்கனை போடுவோம். சிக்கனை போட்டு ரைஸ் வந்து முன்னாடி ஊற வச்சுருவோம். அப்போ சிக்கன் வந்து பீஸ் உடையாமல் எல்லாத்துக்கும் கரெக்டாக வரும். இதுதான் ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்லிடுறேன் சார். ஓகே, போடுறேன். இது 4 கிலோ வெங்காயம். இது அப்புறம் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் போடுவேன். அதனால படிக்கு 1 கிலோ வெங்காயம். தாழ்த்தா சாப்பாடுக்கு 1 கிலோ, வெறும் சாப்பாடு போனால் 1/2 கிலோ வெங்காயம் படிக்கு அந்த கணக்கு வரும். மல்லித்தூள் போட்டோம் 100 கிராம். 100 கிராம். மிளகாத்தூள் 200 கிராம். மிளகாத்தூள் 200 கிராம். துண்டு கொடுப்பா. பூண்டு 5 கிலோ. ரெண்டாவது கழுவி போட்டுக்கலாம். இஞ்சி 5 கிலோ. இதெல்லாமே 60 கிலோ. தக்காளி 10 கிலோ. புதினா 2 கட்டு, மல்லி 6 கட்டு, பச்சை மிளகாய் 1/2 கிலோ, தயிர் 5 லிட்ரு, லெமன் சாறு 40 பழம். உப்பு 2 பாக்கெட்டு. உப்பு 2 பாக்கெட்டு. பதினஞ்சு படி ஒரு குடம் தண்ணி, 10 படி தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றுறோம் கொதிக்கிறதுக்கு. அப்புறமேல கொதிச்சோன்னா
அப்புறம் 40 படி தண்ணி. மொத்தம் வந்து நம்ம பட்டை கிராம் போடும். பட்டை கிராம் தேவையான அளவு, பட்டை கிராம்பு ஏலக்காய் தேவையான அளவு, 3 பொடி பண்ணது தேவையான அளவு. நமக்கு எவ்வளோ தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட்டை கிராம் தூள். அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னது அந்த 10 கிராம் 5 கிராம் அது வந்து பகாருக்கு மட்டும், தாளிப்பு போடுறது மட்டும் அது 10 கிராம் 5 கிராம் தாளிப்புக்கு. ஓகே. பட்டை கிராம் பொடி மட்டும் நம்ம வந்து எவ்வளோ தேவையான அளவு, எவ்வளோ உரப்பு தேவையோ, எவ்வளோ அந்த கலர் சேஞ்ச் வேணுமோ இந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஒரு படிக்கு 10 கிராம்ங்கிறனால நம்ம வந்து ஒரு 40 படிக்கு 400 பட்டை, 40 படி 400 பட்டை, கிராம்பு 200, ஏலக்காய் 200. எங்கள் எஸ்டிமேட் 40 படி அரிசிக்கு. அதுலேயே நம்ம இதை பிரித்து எடுத்துக்க வேண்டியது. நம்ம உரப்புக்கு தேவை. அதேமாதிரி மிளகாத்தூள் வந்து 10 படிக்கு 50 கிராம், 20 படிக்கு இப்போ நான் போடுறது 200 கிராம் மிளகாத்தூள். தனியாத்தூள் 100 கிராம் போட்டு கொடுத்துருக்கோம். அந்த இது மசாலா கொதிச்சு வரும்போது கரெக்டாக ஈக்குவல் ஆயிரும். சிக்கன் மசாலா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் மசாலா 150 கிராம், 60 கிலோ அரிசிக்கு. 60 கிலோ அரிசிக்கு. வேணாம் வேணாம். எத்தனை பாக்கெட் போடுறது? மிளகுத்தூள் பெப்பர் பொடி 150 கிராம், ஜீரக பொடி 150 கிராம். சிக்கன் பிரியாணிக்கு இதெல்லாம் கொடுத்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும். பார்க்குறதே நேச்சுரலாக இருக்கும். மற்ற கலப்படம் இது இல்லாமல் இது சாப்பாடு நேச்சுரலாக இருக்கும். சாப்பாடு இருக்கும். இது மறுநாளும் இந்த சாப்பாடு வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது குருமா டேஸ்ட்டுக்கு அந்த உப்பு கொஞ்சம் கூட இது பண்ணால் இது கரெக்ட் பண்ணுறதுக்கு இது நம்ம தேவையான மேலே வெங்காயம் போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம தம் போடையில் இது பண்ணிக்குவோம், உழைச்சி விட்டுருவோம். இப்போ அந்த மசாலா கொதிச்சோம்னா, இந்த மசாலா கொதி வந்தோன்னா அடுத்தது அந்த மசாலா வாட போடுறது. அடுத்தது தண்ணியை வந்து 30 படி தண்ணி வைக்கிறோம். 30 படியும் 35 படி தண்ணி வைக்கிறோம். எக்ஸ்ட்ரா இப்போதைக்கு வந்து 45 படி தண்ணி வைக்கிறோம். அரிசி நாங்கள் கட்டுறது வந்து ஒன்று தான் எடை கட்டுறோம். ஒன்றரை கட்டோம்னா சிக்கன் பிரியாணி வந்து செட் ஆகாது. அது ஒன்று கட்டுறதுனால சாப்பாடு உதிரியாகவும் இருக்கும், அந்த பிளேட் அடிக்கும் ஈஸியாக இருக்கும். இதே நம்ம 1.5 கட்டோம்னா சாப்பாடு வந்து குழஞ்சிரும், பாஸ்வுட் ஆயிரும். அரிசினா ஒரு 1 டம்ளர் தண்ணி தான் நாங்கள் வைப்போம். அதாவது படிக்கணக்கில் எங்களுக்கு 1.5 கிலோ அரிசினா 1 படி தண்ணி தான் நாங்கள் வைப்போம். கிலோக்கு 1 இப்படி கணக்கு வந்துச்சுன்னா 60 வைப்போம். இது நம்ம இது அரிசி நம்ம பகாரத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சிடறோம். நம்ம வட்டாயத்துக்கு முன்னாடியே அரிசி ஊற வச்சு போடுறாங்க. அந்த ஈக்குவல் எங்களுக்கு கணக்கு வந்துடும். மற்றவங்க சைடு வந்து கறி வந்துருச்சான்னு பார்த்துட்டு போனாங்க. அந்த பார்க்குறதுக்கு எங்களுக்கு வேலை இல்லை. இறங்குறியாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் படிக்க 1 தான் வைப்போம். மிஞ்சி போனால் ஜீரக சம்பா இருந்தால் 1.25 கட்டுவோம். பாஸ்மதினா 1 தான் கட்டுவோம். கறியை பொறுத்து 3/4 கட்டுவோம், 1 கட்டுவோம். அரிசி பழைய அரிசியாக இருந்தால் இந்தியா கேட் அரிசி. இதே தமிழ்நாடு அரிசி பாஸ்மதி இருந்துச்சுன்னா அது 1 கரெக்டாக 1.25 கட்டுவோம். கிண்டு பிரியாணினா தம்முனா நாங்கள் வடிச்சு கொட்டதுனால தண்ணி வந்து கம்மியாக தான் வைப்போம். 3/6 தான் வைப்போம் படி பாஸ்மதிக்கு. சீரக சம்பா 1.25. புது அரிசியாக இருந்துச்சுன்னா 1 தான் வைப்போம். பழைய அரிசினா 1.25 கண்டிப்பாக கட்டுவோம். அது 1 கறி கொடுப்போம். ஒவ்வொரு மெத்தடு செய்வோம். அதனால எஸ்எஸ்ஆர் ரஃபீக் பிரியாணி மாஸ்டர், திருச்சி ஆழ்வார்த்தோப்பு பாலக்கரை. திருமணம் அனைத்து விசேஷங்களுக்கும் வந்து நாங்கள் கான்டாக்டாகவும் செஞ்சு தருவோம். இல்லை நாங்கள் வந்து செஞ்சு தரோம், இதெல்லாம் செஞ்சு கொடுப்போம். நாங்கள் 2வது டேஸ்ட்டு வராமல் நீங்கள் சைவம் அசைவம் 2மே நாங்கள் செஞ்சு தருவோம். எங்களுக்கு கேட்டரிங்காலும் இருக்காங்க. கேட்டரிங்கும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அனைத்து இதுவுமே நாங்கள் செஞ்சு தரனால எங்களை கான்டாக்ட் பண்ணுற நம்பர் வந்து 90 92 62 77 13. இது வந்து செல் நம்பரு. 87 60 65 0 319 வாட்ஸ்அப் நம்பர். இது 2 கால் பண்ணிங்கன்னா வந்து எந்த நம்பரும் கான்டாக்ட் பண்ணுறேன், நீங்கள் அணுகுக்கலாம். உள்ள கொதிச்சோன்னா சிக்கன் பீஸ் 70 கிராம்லேருந்து 100 கிராம் பீஸ் கறகு. சிக்கன் பிரியாணிக்கு 100 கிராம் பீஸு, கிரேவிக்கு 50 கிராம் பீஸு. மேக்ஸிமம் 100 கிராம் கொடுத்தா பிளேட்டு அடிக்காத இருக்கும். இப்போ 2 பீஸ்னால் 70 கிராம். 70 கிராம்னா அந்த பீஸ் உடைய செய்யும். அதனால 10 கிலோ 5 கிலோ எக்ஸ்ட்ரா சிக்கன் போடுவோம். ஆனால் அதனால வந்து அந்த உடையறதுக்கு காரணம் மாறல. எப்படினாலும் சிக்கன் உடைய தான் செய்யும். மட்டன் வந்து உடையறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சிக்கன் எப்படி தானே உடைய செய்யும். அது ஒரு 10 பீஸ் போக தான் செய்யும். அதனால கூடயே சிக்கன் போடுவோம். மேக்ஸிமம் இதை கணக்கு நம்மளுக்கு வருது.
ரைஸு. அடுத்தது அரிசி போடுறோங்க. சிக்கன் போட்டு 10 நிமிஷத்துக்குள்ளே ரைஸ் போடணும். ரைஸ் போட்டால் தான் உங்களுக்கு சிக்கன் உடையாமல் பீஸ் கிடைக்கும். அடுத்த அரிசி ஊற கொடுத்துருங்க. இப்போ 60 கிலோ அரிசி போட்டிருக்கோம். 65 கிலோ சிக்கன், 60 கிலோ ரைஸ். இது ஒரு 1/4 மணி நேரம் ஒரு பாதி ட்ரை ஆனோன்னே அது உப்பு உரப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்த கையோட பத்தலைன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் ஏற்றுவோம். உப்பு கொஞ்சம் ஏற்றுவோம். அது கல்லுப்பு தான் சேர்ப்போம். பிரியாணி பொறுத்தளவுக்கு சால்ட்டு சேர்க்க மாட்டோம். கல்லுப்பு எங்களுக்கு கணக்கு வந்துடும், சால்ட்டு வந்து கணக்கு வராது. லைன் கல்லுப்பு தான் சேர்க்கணும். இப்போ இப்படி கிண்டி வந்தோம்னா உங்களுக்கு சிக்கன் உடையாது பீஸு. இல்லைன்னா பீஸ் வந்து உடஞ்சிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு. இப்போ பீஸ் உடையாமல் என்ன காரணம், அது மாதிரி சாப்பாடு பிரட்டி தான் நம்ம உடைக்கணும். கம்பீரை வந்து பிரட்டி போட்டு உடைச்சோம் சிக்கன் உடையாது. ஒரு சிக்கன் போட்டு தூள் ஆக்கிடுவாங்க. அரைச்சியில் நாங்கள் வந்து தம் போடுறோம். அது நாங்கள் பாயில் பண்ணியிருந்தோம் 1 மணி நேரம் கழிச்சு ஒரு தம் 1 மணி நேரம் கணக்கு. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கணக்கு. சாப்பாடு உங்களுக்கு உதிரியாக வரும். அரை பதத்தில் தான் நாங்கள் போடுவோம். அரை பதத்தில் மேலே தம் ஆகிரும், உங்களுக்கு கீழே தம் ஆகாது. தெளிச்சு விடு போடு. தெளிச்சுடுமா கேரட் தெளிச்சாச்சு. இப்போ இந்த நீரோட தம் போடுறோம். இப்போ டபுள் கலராக வந்துருச்சு. இப்போ ரைஸ் வந்துருக்குல கரெக்டாக வந்து பீஸ் உடையாமல் இந்த பீஸ் 2 பீஸ் வச்சாகணும். ஒரு பிளேட்டு அடிச்சு போனால் பிரியாணி மெத்தடு சாம்பிள் பார்க்கணும், பார்த்துருங்க. இது கரெக்டாக இருக்கும். சாம்பிள் மெத்தடு இதுதான் வந்து தம் பிரியாணி. பாஸ்மதி இதை வடிச்சு போட்டுறது அது வேறு மெத்தடு, இந்த மெத்தடு வேறு. பீஸ் உடையில சாம்பிள் பார்க்கணும், பார்த்துருங்க. அதில் ஓகேனா இது ஹேப் பண்ணிடலாம், அவ்வளோதான்.